தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமென். வாசிப்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 30-31 வாசிக்கிறேன். அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். வல்லமையுள்ள நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஜீவ வார்த்தைகளை கொண்டு தேவாவியானவர் எங்களோடு இடைபடுவீராக, எங்களுடைய உள்ளங்களோடு பேசுவீராக. எங்கள் இருதயம் கவனிக்கிறதா இருக்கட்டும், எங்கள் செவிகள் உணர்கிறதா இருக்கட்டும். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பேசுகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து வாருங்கள். இயேசுவை பற்றிய சத்தியத்தை கேளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒளிமயமாவதை காண்பீர்கள். இயேசு சொன்னார், தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். மறுபடியும் சொல்கிறேன், தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். பாருங்கள், மனிதன் தேவனோடு இணைந்து வாழும்படி படைக்கப்பட்டிருக்கிறான். அப்படிதான் அவனுடைய படைப்பு. அவன் தேவனை விட்டு பிரிந்து வாழ்வானால் வாழ்வை இழந்து போவான். தேவனோடு இணைந்து வாழுகிற வரைக்கும் தான் அவனுக்கு நல்வாழ்வு. கவனியுங்கள். உதாரணத்துக்கு, வானம் என்கிற ஆகாய விரிவிலே தேவன் நட்சத்திரங்களை வைத்திருக்கிறார். அந்த நட்சத்திரங்கள் அங்கதான் இருக்கணும். அங்க இருக்கிற வரைக்கும் தான் ஜொலிக்கும். அங்கிருந்து இடம் பெயருமானால் அது எரிஞ்சு போகும், ஜொலிக்காது. அதே போல மரம் இருக்கிறது. மரம் தரையோடு இணைந்திருக்க வேண்டும். அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கிறது. தரையை விட்டு மரத்தை பிடுங்கிட்டீங்கன்னா சாக ஆரம்பிக்கிறது. தரையோடு இணைந்திருக்கிற வரைக்கும் வாழுகிறது, வளருகிறது, கனி கொடுக்கிறது. ஆகவே மரம் தரையோடு இணைஞ்சுதான் இருக்கணும். மீன் இருக்கிறது, அது தண்ணீரோடு இணைந்திருக்கும்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு வாழ்வு. தண்ணியை விட்டு மீனை வெளியே எடுத்துட்டீங்கன்னா வாய திறக்குது. பாருங்க, சாக ஆரம்பிக்கிறது. மனுஷன் அப்படிதான் தேவனோடு இணைந்திருக்கும்படி உண்டாக்கப்பட்டான். தேவனோடு இணைந்திருந்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு மனுஷனுடைய வாழ்க்கை. ஆனா என்னைக்கு பாவம் செய்தானோ, என்றைக்கு பிசாசுக்கு செவி கொடுத்தானோ, அன்றைக்கு தேவனை விட்டு பிரிந்து விட்டான். தேவன் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து போய்விட்டார். உள்ளே இருந்த ஜீவன் மனுஷனை விட்டு போயிடுச்சு. இப்போ பயாஸ் லைஃப்னு சொல்றாங்க. சரீர வாழ்வு மட்டும்தான் இருக்குது. இந்த பயாஸ் என்கிற வார்த்தையிலிருந்து தான் பயாலஜிங்கிற வார்த்தை வந்திருக்கிறது. பயாலஜினா
சரீரத்தை பற்றிய பாடம். கவனிங்க, இப்ப மனுஷனுக்கு பயாஸ் லைஃப் தான் இருக்குது, ஜோயி லைஃப் இல்லை. அருமையானவர்களே, தேவன் இல்லாத ஒரு வெற்றிடம் மனுஷனுக்குள்ள இருக்கிறதுனால மனுஷன் அதை நிரப்புவதற்காக பிரயாசம் எடுக்கிறான். புண்ணிய சத்திரங்களுக்கு போறான், மகான்களை பார்க்கணும்னு ஓடுறான், மந்திரங்களை படிக்கிறான், நோன்பு இருக்கிறான், சரீரத்தை வருத்துகிறான், எதையோ செய்கிறான். உலகத்தில் நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, அவ்வளவு பிரயாசப்படுகிறான். ஆனால் மெய்யான திருப்தி வர மாட்டேங்குது. மெய்யான திருப்தி வராது. என்னைக்கு தேவன் மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ளே வருவாரோ அன்னைக்கு தான் மெய்யான திருப்தி வரும். மனுஷனுக்கு அவன் இழந்து போன அந்த ஜீவனை கொடுப்பதற்காக அருமையானவர்களே இயேசு வந்தார். எவ்வளோ பெரிய நற்செய்தி பாருங்க. ஒரு மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, சில கொள்கைகளை கொடுப்பதற்காக வரல, மனுஷனுக்கு ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டார், ரத்தம் சிந்தினார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்னைக்கு ஜீவனை வச்சிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, விருப்பமுள்ளவன் வரக்கடவன், தாகமாயிருக்கிறவன் என்னிடத்தில் வந்து ஜீவ தண்ணீரை இலவசமாய் பெற்றுக்கொள்ள கடவன். இன்னைக்கு இலவசம் இலவசம் சொல்லி உலகத்தில் பாருங்க ஏமாத்துறாங்க. மக்களும் அதை நம்பி ஏமாந்து போறாங்க. அருமையானவர்களே, பெரிய நன்மைகளை இலவசமாய் கொடுக்கிறவர் ஒரே ஒருவர், அவருடைய பெயர் இயேசு. ஆகவே அவர் ஜீவனை, ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுக்கிறார். ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, தலையில தொங்க வேண்டியதில்லை. இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் என்ன ஆண்டவர் என்று அவருக்கு அழைப்பு கொடுக்கும்போது அருமையானவர்களே, தேவ ரகமான வாழ்வு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. வாழ்க்கை லாபமடைய ஆரம்பிக்கிறது. ஆகவே இதுவரைக்கும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்களானால் இயேசுவேன் உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் என்ன ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள் அருமையானவர்களே, அவர்கள் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனை குறித்து பெருமை அடிக்கிறவர்களாக, தேவனை உயர்த்தி பேசுகிறவர்களாக, தேவனை துதிக்கிறவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அதற்காகவே கர்த்தர் அருமையானவர்களே நம்மை ரட்சித்திருக்கிறார். கவனியுங்கள், ரட்சிக்கப்பட்ட பிறகு அருமையானவர்களே எண்ணங்கள் மாற வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நாளிலே நம்முடைய ஆவி மறுபடியும் பறந்துருச்சு. பாருங்க, இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று கூப்பிட்ட பொழுது இயேசு உள்ளத்துக்குள்ள வந்துட்டாரு. உள்ளத்துக்குள்ள வந்து பாவ ஆவியை பிடுங்கி எரிஞ்சிட்டு பரிசுத்த ஆவிய உள்ள வச்சிட்டாரு. நீதியினால் சிருஷ்டிக்கப்பட்ட ஆவிய உள்ள வச்சிட்டாரு. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உள்ள தந்துட்டாரு. என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு ஒரு அபாரமான மாற்றம் நம்முடைய உள்ளத்திலே ஏற்பட்டு விட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். அதை இன்ஸ்டன்ட் சேஞ்சுன்னு சொல்றாங்க. அதாவது உடனடியாக ஏற்பட்ட ஒரு மாற்றம். ஆனா மனது இருக்குதே, அது உடனடியாக மாறல. ஆவி மாறிடுச்சு, மனது உடனடியாக மாறல, மாற ஆரம்பிச்சிச்சு. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கு மாற ஆரம்பித்திருக்கிறது. கவனிங்கள். ஆனா இது தொடர்ந்து நல்ல விதத்தில் மாறிக்கொண்டே போகணும். எண்ணங்கள் மாற வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம், எண்ணங்கள் மாற வேண்டும். ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய அருமையானவர்களே, எண்ணங்கள் வார்த்தைக்கு ஒத்து மாற வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே விதமாக நாம் வாசிக்கிறோம். திருப்புங்க, ரோமர் 12 2வது வசனம் பாருங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பாருங்க, உங்கள் ஆவி புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் போடல. ஏன்னா ஆவி புதுசு ஆயிடுச்சு. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஆவி புதுசு ஆயிடுச்சு. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் புது சிருஷ்டி, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின.
பாருங்க, ஆவியில புதுசா ஏற்கனவே மாறிட்டோம். ஆனா இங்க எழுதப்பட்டிருக்கிறது மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த மறுரூபமாகுங்கள் என்கிற இந்த வார்த்தை மெட்டமார்பா என்று ஆங்கிலத்திலே வருகிறது. மெட்டமார்பா அப்படின்னா சாதாரண புழு வண்ணத்து பூச்சியாக உருவெடுக்கிற ஒரு வளர்ச்சியை அது காண்பிக்கிறது. கவனிங்க, சாதாரண புழு அதை வண்ணத்து பூச்சியாக என்ன செய்யணுமா, மாறணுமா. நாமும் பாருங்க, சாதாரண ஆட்கள இருந்திருக்கலாம். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு மனம் புதிதாகிறதுனாலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். சாதாரண புழு வேற, வானத்தில் பறக்கிற வண்ணத்து பூச்சி வேற. கீழே கிடக்கிற புழு பார்க்கறதுக்கு அரோசிகமா இருக்குது இல்லையா, பார்க்கவே முடியல சில நேரங்களில். ஆனா அதே புழு வண்ணத்து பூச்சியா உருவெடுக்கும் போது எல்லாரும் பார்த்து ரசிக்கிறாங்க. வானத்தில் பறக்குது. அந்த மாதிரி பாருங்க, வாழ்க்கை வண்ணமயமாக மாற வேண்டும். மாற வேண்டுமானால் தேவனுடைய மக்கள் பாருங்க, எண்ணங்களை கர்த்தருக்கு சமர்ப்பிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு சமர்ப்பிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வெற்றி எண்ணங்களை பொறுத்து தான் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. எவ்வளவு உபவாசம் இருக்கிறோம், எவ்வளவு ஜெபம் பண்றோம், அதை பொறுத்து தான் வெற்றி இருக்குதுன்னு ஆவிக்குரிய சமுதாயம் யோசிக்குது. ஆனால் தேவனுடைய மக்களை நான் சொல்கிறேன், ஜெபம் பண்ணுங்க, உபவாசம்லாம் இருங்க. ஆனா ஜெபம் பண்ணிட்டு உபவாசம் இருந்துட்டு எண்ணங்கள் மாறலன்னா வாழ்க்கை சித்திக்காது. தேவனுடைய மக்களே, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படியோ அவனுடைய எதிர்காலம் அப்படியே. நல்ல நல்ல எதிர்காலம் வேணும்னா நல்ல எண்ணங்களை மனதிலே வைக்க வேண்டும். உயர்ந்த வாழ்க்கை வேணும்னா உயர்ந்த எண்ணங்களை வாழ்க்கையிலே மனதிலே வைக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. சின்ன எண்ணங்களை வச்சுக்கிட்டு உயர்ந்த வாழ்க்கையை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். கவனிங்க, வாழ்க்கை ஆரோக்கியம் நிறைந்த வாழ்க்கையாக மாறணும்னா வசனத்திலிருந்து வருகிற ஆரோக்கியத்தின் எண்ணங்கள் மனதை நிறைக்க வேண்டும். சமாதானம் நிறைந்த வாழ்க்கையாக மாறணும்னா சமாதானத்தின் எண்ணங்களை மனதிலே வைக்க வேண்டும். அருமையானவர்களே, எண்ணங்கள் வெற்றி வாழ்க்கைக்கு முன்னோடியாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய எண்ணங்கள் மாறும்படிதான் தேவன் அவருடைய வார்த்தையை தந்திருக்கிறார். எத்தனை பேர் வார்த்தையை கையில் வச்சிருக்கிறீங்க பாருங்க. இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையில தியானமா இருந்து அதில் பிரியமா இருந்து தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நேர்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எத்தனை வாய்க்கும்? எத்தனை வாய்க்கும்? எல்லாம் வாய்க்கும். கவனிங்க, இரவும் பகலும் பாருங்க, டிவியை உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது இல்லை, அல்லது இரவும் பகலும் கதை புஸ்தகத்தை படிச்சுட்டு இருக்கிறது இல்லை, அல்லது நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு இருக்கிறது இல்லை, அல்லது இரவும் பகலும் செல்போனை நோண்டிக்கிட்டு இருக்கிறது இல்லை. எதுவும் நல்ல எதிர்காலத்தை நமக்கு என்ன செய்யாது, கொண்டு வராது. அருமையானவர்களே, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருந்தா நாம செய்வதெல்லாம் வாய்க்கும். கவனிங்கள், அப்படி இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருந்து எண்ணங்களை அருமையானவர்களே வார்த்தைக்கு ஒத்த எண்ணங்களாக மாற்ற வேண்டும். எண்ணங்கள் வார்த்தைக்கு ஒத்த எண்ணங்களாக மாறும்போது தான் மனுஷன் ஆவிக்குரியவன். கவனிங்க, சிலர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, வெளியே வேஷத்தை மாத்திட்டா நம்ம ஆவிக்குரியவர்கள் ஆயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏமாந்து போறாங்க பாருங்க. அருமையானவர்களே, வெளியே ஏற்படுகிற மாற்றங்கள் அது உண்மையான மாற்றம் கிடையாது. உண்மையான மாற்றம் மனதிலே ஏற்பட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எண்ணங்களிலே ஏற்பட வேண்டும். எண்ணங்கள் வார்த்தையின்படி இல்லைன்னா மாம்சீகமான எண்ணங்களாக தான் இருக்கும். மாம்ச சிந்தையினுடைய தன்மை என்ன? மாம்ச சிந்தையினுடைய தன்மை என்னன்னா தற்பெருமை. நான், மீ, ஐ, எனக்கு. இப்படிதான் மாம்சீகமான மனுஷன் சிந்திக்கிறான். அதனுடைய முடிவு என்ன?
முடிவு என்னன்னா மாம்ச சிந்தை மரணம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். கவனியங்கள், இப்போ தேவனுடைய மக்களுடைய எண்ணங்கள் வசனத்தின்படி திருப்பப்படுமானால் ஆவியின் சிந்தை உண்டாகிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். பாருங்க, மாம்ச சிந்தையை ஒழிக்கணும், அது ஒரு பிரயாசம். ஆவியின் சிந்தையை வளர்க்கணும். எவ்வளவு அதிகமாய் அருமையான ஆவியின் சிந்தையை வளர்க்கிறீர்களோ அவ்வளவு ஜீவனும் சமாதானமும் உங்களுடைய வாழ்க்கையிலே புரண்டு ஓடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆவிக்குரிய சிந்தை வரும்போது மனுஷன் தன்னை மறந்துடுறான். தன்னை மறந்துட்டு அருமையானவர்களே தேவனை நினைக்க ஆரம்பிச்சிடுறான். தன்னைய கீழே போட்டுட்டு தேவனை உயர்த்த ஆரம்பிச்சிடுறான். தாவீது அப்படிப்பட்டவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தாவீது ஒரு ஆவிக்குரிய மனுஷன். அவனுடைய எண்ணங்கள் ஆவிக்குரிய எண்ணங்களாய் இருந்தது. ஆகவே ராஜாவான உடனே அவனுடைய எண்ணம் என்னன்னா, தேவனுடைய பெட்டி எங்க இருக்குதுன்னு தேடுறான். இஸ்ரவேல்ல. பாருங்க, தன்னை பற்றி யோசிக்கல, தன்னுடைய காரியங்களை எப்படி மேன்மைப்படுத்தலாம்னு யோசிக்கல. ராஜாவான உடனே தேவனுடைய பெட்டி எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? தேடுகிறான். கவனிங்க, தாவீதை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி தேவனுடைய பெட்டியை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். தேவனுடைய பெட்டியினுடைய விசேஷம் என்ன? தேவனுடைய பெட்டியில வார்த்தை இருந்தது இல்லையா? தேவன் எழுதி கொடுத்த கற்பலகைகளை உள்ள வச்சிருந்தாங்க. தேவனுடைய பெட்டிக்குள்ள வார்த்தை இருந்தது. அந்த பெட்டியின் மூடியில ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்ட கிருபாசனம் இருந்தது. அந்த கிருபாசனத்துக்கு மேல தேவன் ஆவியானவர் என்கிற ரூபத்தில் சிங்காசனம் விட்டிருந்தார். அதுக்கு பேரு கிருபாசனம். அப்ப பாருங்க, தேவ பிரசன்னமே தேவனுடைய பெட்டியில தான் இருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த தேவனுடைய பெட்டி இஸ்ரவேல் மக்களுடைய மத்தியிலே இருந்த வரைக்கும் தேவன் அவர்கள் மத்தியிலே இருந்தார். தேவன் அவர்களை போதித்தார், அவர்களை போஷித்தார், அவர்களை வழிநடத்தினார், அவர்களை பாதுகாத்தார், அவர்களை ஆசீர்வதித்தார். அவருடைய சத்துருக்களோடு அவர் போராடி அவர்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு பாருங்க, சத்துருக்கள் மத்தியிலே கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். பாருங்க, இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை கர்த்தர் அவருடைய பாளையத்தின் மத்தியிலே இருந்த வரைக்கும் வெற்றிகரமாக இருந்தது. ஆனா ஏலி என்கிற ஒரு பிரதான ஆசாரியன் இருந்தான், ஒரு வயசான ஆளு. அவனுடைய பிள்ளைகள் ஓப்பினி பினகாஸ் இங்க 2 பேரு ஆசாரியன்களா இருந்தாங்க. ஆனால் கர்த்தரை அறியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆசாரியர்களா இருந்தவங்க கூட கர்த்தரை அறியாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குதா? நிறைய இருக்குது. கவனிங்க, கர்த்தரை அறிகிற அறிவு தான் ரொம்ப பிரதானம். அது இல்லைன்னா ஆசாரியனா இருந்த என்ன பிரயோஜனம்? பாருங்க, ஆகவே இஸ்ரவேல் மத்தியில அடாத காரியங்களை செய்யறானுங்க இந்த 2 பேரும், இந்த ஓப்பினி பினகாசும். கர்த்தருக்கு விரோதமான, கர்த்தரை அருவருக்கிற கிரியைகளை செய்யறாங்க. ஆகவே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மேலே வந்தது. ஆண்டவருடைய கோபம் வந்த மாத்திரத்தில் கர்த்தர் பெலிஸ்தர் கையில இஸ்ரவேலரை ஒப்பு கொடுத்தார். பெலிஸ்தர்கள் வர்றாங்க, வந்து இஸ்ரவேலரை மேற்கொள்கிறாங்க. ஒப்பினி பினகாஸ் 2 பேரையும் ஒரே நாளில் கொன்னுபிட்டாங்க. கொன்னுபிட்டு கர்த்தருடைய பெட்டியை பிடிச்சிக்கிட்டாங்க. கர்த்தருடைய பெட்டியை பிடிச்சி எடுத்து அவங்க தேசத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பெட்டி இஸ்ரவேலை விட்டு போன மாத்திரத்தில் மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது.
அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறான், இக்கபோத். மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது. கர்த்தர் அவர்கள் நடுவில் இருந்து போயிட்டாரு. எத்தனை பரிதாபம். தேவனுடைய மக்களை பாருங்க, கர்த்தர் நம்முடைய நடுவில், வாழ்க்கை நடுவில் இல்லைன்னா மற்ற எல்லாம் இருந்தும் நிறைவு இருக்காது. அருமையானவர்கள், வாழ்க்கை தோல்வியா தான் இருக்கும். கர்த்தர் மையத்தில் இருக்கணும். கர்த்தர் மையத்தில் இருக்கும்போது ஒருவேளை உலக பிரகாரமான மேன்மைகள் இல்லாட்டிலும் கர்த்தர் இருக்கிற வரைக்கும் எல்லாம் இருக்குது. இல்லாத உலக பிரகாரமான மேன்மைகள்லாம் ஓடி வந்துடும். முதலாவது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பாரானால் உண்பதற்கும் உடுப்பதற்கும், அருமையானவர்களே, வாழ்வதற்கும் வேண்டிய எல்லா ஆதாரங்களும் கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இருக்கிறீங்களா? பாருங்க, கர்த்தர் இஸ்ரவேலின் நடுவில் இருந்து போய்விட்டார். எத்தனை பரிதாபம். கர்த்தருடைய பிரசன்னம், தேவனுடைய பெட்டி இஸ்ரவேலை விட்டு போன பிறகு வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் மக்கள் சொல்லி முடியாத அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்டாங்க. அமலேக்கியர், பெலிஸ்தியர் போன்ற ஜாதிகள்லாம் வந்து போட்டு இவங்களை அப்ரோச் பண்றாங்க, பாடாப்படுத்துறாங்க. கவனிங்க, இது ஆவிக்குரிய அர்த்தம் இதற்குள்ள இருக்குது பாருங்க. கர்த்தர் நம்முடைய நடுவில் இல்லைன்னா பிசாசு நம்மளை போட்டு வாதிப்பதற்கு அங்கே இடம் உண்டாகிறது. வியாதி, தரித்திரம், சாபங்கள் நம்மளை வந்து மேற்கொள்வதற்கு அங்கே இடம் உண்டாகிறது. தேவனுடைய மக்கள் பாருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கிறாரா, தேவன் நம்முடைய வாழ்க்கையின் மையத்தில் இருக்கிறாரா என்பது கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ பெலிஸ்தர்கள் என்ன பண்ணாங்க, இந்த பெட்டியை எடுத்துட்டு அவங்க தேசத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். இஸ்ரவேலர்கள் பெட்டியை எடுத்துட்டு வரும்போது அவனுங்க பார்க்குறாங்க, ஐயோ பெட்டி வந்துருச்சு, தொலைஞ்சோம் நாம. தேவன் வந்துட்டாரு, இவர் தான் அத்தனை ஜனங்களையும் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினவர், எகிப்திலிருந்து விடுதலையாக்கினவர், செங்கடலை பிளந்தவர், இவர் வந்துட்டாருன்னு சொல்லி பயப்படுறாங்க. ஆனா கர்த்தர் அவங்கள, இஸ்ரவேல் மக்களை பெலிஸ்தர் கையில ஒப்பு கொடுத்ததுனால பெலிஸ்தர்கள் மேற்கொண்டு பெட்டியை எடுத்துட்டு போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதித்த கர்த்தருடைய பெட்டி, கர்த்தருடைய பிரசன்னம் இப்ப நம்ம கிட்ட வந்துருச்சு, நம்ம கையில வந்துருச்சு. அதனால நமக்கு ரொம்ப ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து அஸ்தோத் என்கிற ஊர்ல கொண்டு போய் தாகோன் என்கிற ஒரு விக்கிரக கோயிலில் கொண்டு போய் பெட்டியை வைக்கிறாங்க. வச்சா என்ன நடக்குதுன்னு பாருங்க, வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ல இருந்தே வாசித்துருவோம். 5:1 பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபனேசரிலிருந்து அஸ்தோத்துக்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோயிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். 4வது, அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் தரையிலே பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனுடைய தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைப்பட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியா இருந்தது. பாருங்க, முத நாள் வந்து பார்க்குறானுங்க, கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தாகோன் தலை உப்புற கிடக்குறான். தலை தனியாக கிடக்குது, கைகள் தனியாக கிடக்குது. வந்து பார்த்தானுங்க, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு போல அப்படின்னு சொல்லி எடுத்து ஒட்டி வச்சு அந்த ஸ்தானத்தில் நிறுத்திட்டு போனா, மறுநாள் காலையில் வந்து பார்த்தா மறுபடியும் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக, எல்லாரும் சொல்லுவாங்க தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக, தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக தலை உப்புற கிடக்குது. இப்போ தலையும் கைகளும் ஒட்டக்கூடாத ரீதியில நொறுங்கி போச்சு. என்ன அர்த்தம்? தாகோன் பிசாசுக்கு அடையாளமா இருக்கிறான், தேவனுடைய பெட்டி தேவனுக்கு அடையாளமா இருக்கிறது. தேவனை கொண்டு போய் அருமையான பிசாசு இருக்கிற இடத்துல வச்சா பிசாசு நொறுங்கியே போயிடுவான், பிசாசு ஓடியே போயிடுவான், பிசாசு இல்லாம போயிடுவான். இருக்கிறீங்களா? பாருங்க, ஏன்னா தேவன் சிருஷ்டிகர்த்தா,
அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் பிசாசை பார்க்கலாம் 1000 கோடி மடங்கு பெரியவர். ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஆராதிக்கிற என் தேவன் பிசாசை பார்க்கலாம் மகா பெரியவர். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் ஆராதிக்கிற என் தேவன் பிசாசை பார்க்கலாம் மகா பெரியவர். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் ஆராதிக்கிற என் தேவன் பிசாசை பார்க்கலாம் மகா பெரியவர். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் பிசாசு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாருன்னா அங்க பிசாசு நொறுங்கியே போயிடுறான். இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்குது. பிசாசு பலவிதமான அடிமைத்தனங்களை நம்முடைய வாழ்க்கையில வச்சு நம்மளை பாடாப்படுத்திட்டு இருந்தான் இல்லையா? நான் அப்படிதான் பாடுபட்டேன். நல்ல வேளை பாருங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசு அவரையும் உள்ளத்துக்குள்ள வந்தாரு. உள்ளத்துக்குள்ள வந்த மாத்திரத்துல பிசாசு ஓடியே போயிட்டான். வாழ்க்கை பெரிய விடுதலை நிறைந்த வாழ்க்கையாக, சுபிட்சம் நிறைந்தாக வாழ்க்கையாக மாறிவிட்டது. உங்க வாழ்க்கை அப்படிதான் மாறி இருக்கிறது. அருமையானவர்கள், நான் சொல்லுறேன், இனிமே வாழ்க்கையில ஒரு நாளும் தோல்வியே கிடையாது. இனிமே வாழ்க்கையில ஒரு நாளும் முன்னேற்றம் தான். ஏன்னா தேவன் நம்முடைய வாழ்க்கையின் மையத்திலே வந்து விட்டார். இப்ப பாருங்க, இவனுங்க பெலிஸ்தர்கள் பெட்டியை எடுத்துட்டு போய் அங்க வச்சிருந்தானுங்க. ஆசீர்வாதம் வரும்னு எதிர்பார்த்தானுங்க. ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபம் தான் வந்துச்சு. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், எல்லா பயலுக்கும் மூல வியாதி. பெலிஸ்தருடைய அந்த அஸ்தோத் ஊரார் எல்லாருக்கும் மூல வியாதி, எல்லாம் வியாதியில அவதிப்படுறாங்க. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் பாரமா இருந்தது. சாவு மும்மரமா இருந்தது. எல்லாம் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, சொல்லிடுறேன். சாவு மும்மரமா இருந்தது. ஆகவே தாங்க முடியல அவங்களால. என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பெட்டி இஸ்ரவேல் பாளையத்தில் இருந்த வரைக்கும் இஸ்ரவேல் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா கர்த்தருடைய பெட்டியை அஞ்ஞான மக்கள் மத்தியில் கொண்டு போய் வச்சா அங்க ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது. ஏன்னா கர்த்தருடைய பிரசன்னமும் அவருடைய மகிமையும் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா முதலாவது மனிதர்கள் கர்த்தரோடு உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கணும் இல்லையா? கர்த்தரோட உறவுக்குள்ள வந்திருக்கணும். இந்த கர்த்தரை விசுவாசிக்கணும். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிச்சா தான் கர்த்தருக்கும் அவர்களுக்கும் உறவு இருக்கிறது, ஐக்கியம் இருக்கிறது, உடன்படிக்கை இருக்கிறது என்ற அர்த்தம். அப்படி உறவும் உடன்படிக்கையும் ஐக்கியமும் இருந்தாதான் கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமே ஒழிய, நாங்க பாவத்துல தான் வாழ்வோம், ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும்னா அப்புறம் அது கிடைக்காது. ஆசீர்வாதம் செய்யாது, கிடைக்காது. ஆகவே பார்த்தானுங்க, 7 மாசம் வச்சு பார்த்தானுங்க, ஒரு ஆசீர்வாதமும் வரல. அதனால பெட்டியை ஒரு மாட்டு வண்டியில் ஏற்றி, மாட்டு வண்டியை பாருங்க மாடுகளை அப்படியே போக விடுறானுங்க. அது அப்படியே இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள போயிடுச்சு. கவனிங்க, இப்ப பெட்டி இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்துடுச்சு. வந்து அங்க ஒரு ஊரு கீரியாத் யாரீம் அப்படிங்கிற ஊரு. அந்த ஊர்ல அபினதாப் என்கிற மனுஷனுடைய வீட்டில் பெட்டியை இறக்கி வச்சாச்சு. வச்சிட்டா அருமையானவர்களே, பல ஆண்டுகளாக, நிறைய ஆண்டுகளாக அந்த பெட்டி அங்கேயே தான் இருக்குது. எங்கேயோ ஒரு ஊர்ல, எங்கேயோ ஒரு ஓரத்துல கர்த்தருடைய பெட்டி இருக்குது. யாரும் தேடல. சாமுவேல் ஆசாரியனா இருக்கிறான். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிறான். ஆனா கர்த்தருடைய பெட்டியை இஸ்ரவேல் மக்களுடைய மத்தியில கொண்டு வரணும்னு அவன் பிரயாசப்படவே இல்லை. அதுக்கு பிறகு சவுல் வருகிறான். சவுல் பாருங்க, ஒரு நன்றி கெட்டவன். கர்த்தர் அவனை குப்பையிலிருந்து உயர்த்தினாரு இல்லையா? பென்யமீன் கோத்திரத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த அவன் கழுதையை தேடி போயிட்டு இருந்தானா.
காணாமல் போன கழுதையை தேடி போயிட்டு இருந்தானா. கர்த்தர் சாமுவேலை அனுப்பி இவனை அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலுக்கு ராஜாவாயிருன்னு சொல்லி ராஜாவா அவனை ஏற்படுத்தினார். பாருங்க, எவ்வளோ தூரம் அவன் நன்றி உள்ளவனா இருந்திருக்கணும். அடே அப்பா, எங்கேயோ கிடந்தேன், ஒரு ஏழையா, யாரும் கண்டுகொள்ளாத ரீதியில் குப்பையில் கிடந்த மாதிரி கிடந்தேன். இந்த தேவன் என்னை தேடி வந்து என்னை அபிஷேகித்து ராஜாவா மாற்றி இருக்கிறாரே, எவ்வளவு நன்றி உள்ளவனா நான் இருக்கணும்னு சொல்லி நன்றி உள்ளவனா இருந்திருந்தான்னா பாருங்க, ரொம்ப நல்லா இருந்திருப்பான். சந்ததி சந்தானமா ராஜாக்களா இருந்திருப்பாங்க. ஆனா பாருங்க, சவுல் ராஜாவான பிறகு கர்த்தரை தேட மாட்டேங்கிறான், அவருடைய பெட்டியை தேட மாட்டேங்கிறான். இவன் தனக்கு ஒரு ஜெய ஸ்தம்பத்தை நட்டுறதுல தான் தீவிரமா இருக்கிறான். ஒரு முறை பார்த்தீங்கன்னா, ஒரு பெலிஸ்தரோட ஒரு யுத்தம் ஆரம்பிச்ச உடனே லேசா யோசிக்கிறான். எல்லாம் காமிக்கிறதுக்கு நேரம் இல்லை, சொல்றேன். லேசா யோசிக்கிறான், ஐயோ யுத்தம் ஆரம்பிக்க போது கர்த்தருடைய பெட்டி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஒரு ஆசாரியனை கூப்பிட்டு, அப்பா கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வாங்க அப்படிங்கிறான். அந்த போர் கொஞ்சம் தீவிரமான உடனே சரி இருக்கட்டும், அது அங்கேயே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதை மைண்ட் பண்ண மாட்டேங்கிறான். அருமையானவர்களே, ஏன் மைண்ட் பண்ண மாட்டேங்கிறான்னா, கர்த்தர் அவனுக்கு முக்கியம் கிடையாது. எல்லாம் கவனிங்க, தேவ பிரசன்னம் அவனுக்கு முக்கியம் கிடையாது, தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம் கிடையாது. உடன்படிக்கை பெட்டி மேல, அந்த கிருபாசனத்தின் மேல சிந்தப்பட்ட அந்த ரத்தம் அவனுக்கு முக்கியம் கிடையாது. அவனுக்கு பாருங்க, ஒரு மாம்சீகமானவன் அவன், தற்பெருமை அவனுக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஆகவே ஒரு யுத்தத்தில் ஜெயம் கிடைச்சிச்சுன்னா அது கர்த்தரால் வந்த ஜெயம் சொல்லி யோசிச்சு கர்த்தருக்கு மகிமையை செலுத்துறதுக்கு பதிலா, அருமையானவர்களே, அவன் தனக்கு ஜெய ஸ்தம்பம் நாட்டினான் என்று வேதம் சொல்லுற தற்பெருமை. கடைசியில் என்ன ஆச்சு? கில்போவா மலையில அருமையானவர்களே பட்டயத்தை நட்டு பாருங்க, அது மேல விழுந்து தற்கொலை பண்ணி செத்தான். அதுக்கு பிறகு தாவீது வருகிறான். தாவீது வந்த உடனே, ராஜாவாக வந்த உடனே அவனை பாருங்க, 1 நாளாகமத்தின் புஸ்தகம், அதுக்கு முன்னால தாவீதை பற்றி இன்னும் 2 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 34. சங்கீதம் 34. இவன் எப்படிப்பட்ட ஆள் பாருங்க, இவன் ஒரு ஆவிக்குரியவன் சொல்றான் பாருங்க. 1ஆம் வசனம், சங்கீதம் 34:1. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவர் துதி எப்போதாவது என் வாயில் இருக்குன்னு சொல்லல. சிலருக்கு பாருங்க, கர்த்தரை துதிக்கிற துதி எப்போதாவது இருக்கும், சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இருக்கும். அப்படி இல்லை. தேவனுடைய மக்களே, என்ன அருமையான ஒரு ஆவிக்குரியவன் பாருங்க இவன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். சில பிரச்சனைகள் வந்தா கூட, சில போராட்டமான சூழ்நிலைகள் வந்தா கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றதை நான் நிறுத்த மாட்டேன். இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவராக தான் இருக்கிறாரு. அந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல, பிசாசு அந்த பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறான். கர்த்தர் அந்த பிரச்சனையை மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். அவர் என் கூட இருக்கிறாரு. ஐ எம் கோயிங் டு பிரைஸ் ஹிம். அவரை நான் துதிக்க போகிறேன். இருக்கிறீங்களா அருமையானவர்களே? ஆகவே கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். வாய் எவ்வளவு அருமையான வாய், எவ்வளவு மகிமையான வாய். அதுக்காகவே ஜெபம் பண்றான். கர்த்தாவே, சத்திய வசனம் என் வாயிலிருந்து நீங்க விடாதையும், என் வாய் நாள் முழுவதும் உடைய மகத்துவத்தினால் நிறைந்திருப்பதாக. வாயை கர்த்தருக்கு அர்ப்பணிச்சிருக்கிறான் பாருங்க. வெற்றியே பாருங்க இந்த துதியில் இருக்குது, நம்ம பேசுகிற வார்த்தையில் இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நேற்று ஒரு பிரதர் ஃபோன் பண்ணாரு. பாஸ்டர், நானும் பல வருஷங்களா ஆலயத்துக்கு வர்றேன், நீங்க சொல்லுவீங்க இயேசுவின் நாமத்தில் போ, பலவீனத்தை பார்த்து பேசணும், பிசாசை அதட்டணும், ரிபியூக் பண்ணணும், அப்படிலாம் சொல்லுவீங்க. கேட்டுட்டே இருந்தேன். அவர் சொல்றாரு, இன்னைக்கு காலையில நடக்க முடியல, கால் வரவே மாட்டேங்குது, நடக்கிறதுக்கே வர மாட்டேங்குது, என்னமோ ஆயிப்போச்சு. காலை பார்த்து உடனே பேசினேன், நீங்க சொன்ன வசனத்தின்படி
நசரேனாய் இயேசுவின் நாமத்துல காலில் இருக்கிற பலவீனமே ஓடிப்போ அப்படின்னு சொன்னேன். 10 நிமிஷத்துல ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் கிளம்பி வேலைக்கு போயிட்டேன் பாஸ்டர். வாயின் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளும் தோல்வியை பேசக்கூடாது, அவிசுவாசத்தை பேசக்கூடாது. வெற்றியை பேசுகிறவர்களாக, கர்த்தரை உயர்த்துகிறவர்களாக, கர்த்தரை துதிக்கிறவர்களாக நம்முடைய வாய் அருமையானவர்கள் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற வாயாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. 3ஆம் வசனம் பாருங்க. என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்த அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. பாருங்க, ராஜா அவன். ராஜாக்கள் பொதுவா அட்ராக்ஷன் தான் மேலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிற ஆட்கள். எல்லாரும் தன்னை தான் பார்க்கணும், எல்லாரும் தன்னை தான் போற்றணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிற ஆட்கள் ராஜாக்கள். ஆனா இவன் பாருங்க, என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த காலை வேளையிலே அருமையான ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாய் நாம கூடி வந்திருக்கிறோம் கர்த்தருடைய சமூகத்துல. எதுக்கு வந்திருக்கிறோம்? ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக. ஆமென். பாருங்க, மதுரை பட்டணத்துல இப்படி ஒரு கூட்டம் இருக்குது, கர்த்தரை உயர்த்துகிற ஒரு கூட்டம் இருக்குதுன்னு சொல்லி பரலோகம் பார்க்கணும். அருமையானவர்களே, கர்த்தர் உயர்ந்திருக்கும் போது எல்லாரும் அவர் பக்கத்திலே ஏற்றுக் கொள்ளப்படுகிறார்கள். ஆமென். கர்த்தரை உயர்த்தும்படி எல்லாரும் கரங்களை உரக்க தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரியவன் பாருங்க. இவன் ராஜாவான உடனே திருப்புங்க 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. நமது தேவனுடைய பெட்டியை திரும்பவும் நம்மிடத்தில் கொண்டு வருவோமாக. எப்படி பாருங்க, சவுலின் நாட்களிலே அதை தேடாதே போனோம் என்றான். பிரச்சனை எதனால? மக்கள் ஏன் தோற்று போய் கிடக்குறாங்க? பெலிஸ்தரும் அமலேக்கியரும் போட்டு ஏன் இவங்களை போட்டு அப்ரோச் பண்ணி கிடக்குறாங்க, அடிமைப்படுத்திக்கிட்டு கிடக்குறாங்கன்னா காரணம் இருக்குது. ஏன்னா தேவன் மையத்தில் இல்லை. ஆகவே பாருங்க, தேவனுடைய பெட்டியை கொண்டு வரணும்னு சொல்லி ஆட்களை ஏற்பாடு பண்ணி தேவனுடைய பெட்டியை கொண்டு வருகிறான். தேவனுடைய பெட்டி எருசலேமுக்குள்ளே வருகிறது. அருமையானவர்களே, தாவீதுனுடைய எண்ணம் என்னன்னா, தேவனே எருசலேமுக்குள்ள வந்துட்டாரு, தேவ பிரசன்னம் வந்துருச்சு, இனி தேவன் ராஜாவாக இருந்து நம்மை ஆளுகை செய்வார், இனி எதிரிகள் நம்ம மடங்கடிக்க முடியாது, இனி எதிரிகள் நம்மை மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிறத எண்ணி பார்த்து அருமையானவர்களே, தன்னையே மறந்து கர்த்தரை என்ன செய்கிறான், துதிக்கிறான். தேவனுடைய பெட்டி வரும்போது அவனுடைய எண்ணம் என்னன்னா, God is everything, I am nothing. நான் ஒண்ணும் கிடையாது, தேவன் அவர் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி பாருங்க நினைக்கிறான். சாதாரண மக்களோட செய்யறான், நடந்து போறான். ராஜா யோசித்து பாருங்க, பொதுவா சாதாரண மக்களோட ராஜாக்கள் நடந்து போக மாட்டாங்க, ரதத்துல தான் வருவாங்க. ரதத்துல தூரத்துல இருந்து கையை காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா இவன் தேவனுடைய பெட்டியை கொண்டு வரும்போது சாதாரண மக்களோட செய்யறான், நடந்து போறான். அருமையானவர்களே, அது மட்டும் இல்ல, அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுகிற விதத்துல கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக குதிச்சு நடனம் ஆடுகிறான். சொந்த பெஞ்சாதி அவ இவனை பார்த்துட்டு மனுஷனா இந்த ஆளு அப்படின்னு சொல்லி அவமதிக்கிறா. அவனுக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை. யாரும் என்னமும் நினைச்சிட்டு போங்க, என் தேவன் அவர் இருக்கிறாரு, அவர் மகா பெரியவர் என்று அவரை மேன்மையா நினைச்சு தன்னையவே மறந்து அருமையானவர்களை கர்த்தரை துதிக்கிறான். வேதம் சொல்லுகிறது, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். இப்படி பாருங்க, தங்களையே மறந்து கர்த்தரை எப்போதும் துதிக்கிற ஆட்கள், அவர்களுக்கு ஒரு சர்டிபிகேட் இருக்குது. கர்த்தர் அவர்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. என்ன சர்டிபிகேட்னா, இவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அது மட்டும் இல்ல, தாவீதுக்கு ஒரு ப்ராமிஸ் பாருங்க, ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. திருப்புங்க சங்கீதம் 89.
சங்கீதம் 89:27 பாருங்க. நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாய் ஆக்குவேன். 28 என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். இப்ப 35வது வசனம் பாருங்க. ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். சொல்றாரு தேவன், பூமியின் ராஜாக்களை பார்க்கலும் அவனை மகா உயர்ந்தவனாக்குவேன். கர்த்தரை துதிக்கிற மனுஷனுக்கு எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் பாருங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தரை துதிக்கிற ஆளா நீங்க மாறிடுவீங்க. அப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். நாம சில நேரங்களில் யோசிக்கிறோம். என்ன யோசிக்கிறோன்னா, தாவீது 40 வருஷம் இஸ்ரவேல் அரசாண்டா அப்படியே போயிட்டான் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவனுடைய ராஜாசனம் வானங்களுள்ள மட்டும் இருக்கும். என்ன அர்த்தம்? இயேசு ராஜாவாக இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறார். கடைசி நாட்கள்ல நாம் இருக்கிறோம்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அடுத்த ரெயின், அடுத்த ஆளுகை யாருன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஆள போகிறார். இன்னைக்கு உலகத்துல பாருங்க, பல்வேறு ராஜாக்கள் பல்வேறு நாடுகளை அரசாள்றதுக்கு பாடாப்படுறாங்க. ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் நற்செய்தி என்னவென்றால், முழு உலகத்தையும் அரசாள போகிற ஒரு ராஜா வரப்போகிறார். அவருடைய பெயர் இயேசு. அல்லேலூயா. எருசலேமை மையமாக வைத்து உலகம் முழுவதையும் ஆளுகை செய்ய போகிறார் என்று அவரை குறித்து வேதம் சொல்கிறது. பாருங்க, அவருடைய அரசாட்சியில இந்த தாவீது முக்கியமான ஒரு ராஜாவாக ஏற்பானான். ஏன்னா அவனுடைய ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, யோசித்து பாருங்க, உலகத்தையே ஆளுகிற ராஜா இயேசு அப்படி அவர் அரசாண்டு கொண்டிருக்கும் போது மக்கள்லாம் என்ன பேசிக்கிடுவாங்களாம்? உலகத்தை ஆளுகிற ராஜா யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு என்ன பதில்? தாவீதின் குமாரன். தாவீதின் குமாரன் தான் உலகத்தையே ஆளுறாருங்க. தாவீதுக்கு எவ்வளோ பெரிய பெருமை, தாவீதுக்கு எவ்வளோ பெரிய உயர்வு. நான் சொல்லுறேன், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், கர்த்தரை உயர்த்துகிறவர்கள் உயர்த்தப்படாமல் இருக்க மாட்டார்கள். அவருடைய வாழ்க்கை உயர்த்தப்படும், அவருடைய குடும்பம் உயர்த்தப்படும், அவருடைய சந்ததி உயர்த்தப்படும். இருக்கிறீங்களா அருமையானவர்களே? ஆகவே கர்த்தரை ஆராதிக்கிறதுல, கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறதுல, கர்த்தரை பெருமையா பேசுகிறதுல நம்ம தீவிரப்பட வேண்டும். பாருங்க, நம்மை தாழ்த்த வேண்டும், கர்த்தரை உயர்த்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கவனிங்க, இந்த உடன்படிக்கை பெட்டி எதற்கு அடையாளமா இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டி இயேசுவுக்கு அடையாளமா இருக்கிறது இல்லையா? இந்த உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்குள்ள வரும்போது குதிச்சு நடனம் ஆடுறான். தேவன் வந்துட்டார், அவருடைய பிரசன்னம் வந்துருச்சு அப்படின்றத எண்ணி பார்த்து தாவீது கர்த்தரை துதிக்கிறான். அந்த பெட்டி யாருக்கு அடையாளமா இருக்கிறதுனா இயேசுவுக்கு அடையாளமா இருக்கிறது இல்லையா? அந்த பெட்டிக்குள்ள வார்த்தைகள் இருந்தது, அந்த பெட்டியின் மேல ரத்தம் இருந்தது, அந்த பெட்டி அதுக்கு மேல ஆவியானவருடைய பிரசன்னம் இருந்தது. இயேசுவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் இல்லையா? இயேசு வார்த்தையினால் நிறைந்திருந்தார். அது மட்டுமல்ல, அவருடைய ரத்த நாளங்களிலே ஓடின ரத்தம் மனுஷ ரத்தம் கிடையாது. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருடைய உடம்புலையும் ஓடுற ரத்தம் மனுஷ ரத்தம். ஆனா இயேசுனுடைய சரீரத்திலே ஓடினது தேவனுடைய ரத்தம். ஆகவே வார்த்தையை உடையவராயிருந்தார், ரத்தத்தை உடையவராயிருந்தார், ஆவியை உடையவராய் இருந்தார் இல்லையா? ஆகவே இயேசுதான் அந்த உடன்படிக்கை பெட்டி. கவனியுங்கள், இப்போ அந்த பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சுன்னு உடனே
அவ்வளவு பரவசப்பட்டு கர்த்தரை துதிச்சாங்க. அது ஒரு விதத்தில் சொல்லப்போனால் நிழல் தான். நிஜம் யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு தான். பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை பெட்டி யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு தான். அந்த இயேசு இன்னைக்கு எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்டா சிலர் சொல்லுவாங்க பிதாவினுடைய வலது பார்சத்துல வீற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், சத்தியம்தான் அது. உயிர்த்தெழுந்த சரீரத்திலே இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். ஆனா அதற்கு இணையான ஒரு சத்தியம் என்னன்னா, அந்த இயேசு ஆவியானவராய் அவரை ஏற்றுக்கொண்ட மக்களுடைய உள்ளங்களிலே இருக்கிறார். ஆமென். 2 கொரிந்தியருக்கு போங்க, 13ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? இயேசு இப்ப எங்கெங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாருங்க. இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்களா இன்னொரு முறை சத்தமா சொல்லுங்க, இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். இதை போல சிலாக்கியம் வேற எதுவும் இருக்க முடியுமா? கவனிங்க. நிழலாட்டமாய் தாவீது எண்ணி பார்த்து கர்த்தரை துதிக்கிறான். இன்னைக்கு மெய்ப்பொருளாய் இயேசு நமக்குள்ள நினைச்சாரு, வந்துட்டாரு. அந்த உடன்படிக்கை பெட்டி இன்னைக்கு நமக்குள்ளதான் இருக்குது. அப்ப பாருங்க, தாவீது பரலோகத்திலிருந்து யோசித்து பார்க்குறான். நாம அன்னைக்கு தேவ பிரசன்னத்தை கொண்டு வரும்போது, அந்த பெட்டியை எடுத்துட்டு வரும்போது அவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்னு நினைச்சு நம்ம கர்த்தரை துதிச்சோம். ஆனா இன்னைக்கு அந்த பெட்டிக்கு அடையாளமாக இருக்கிற தேவாதி தேவன், தேவகுமாரன் இயேசு, அவர் இன்னைக்கு மக்களுடைய உள்ளங்களுக்குள்ளே வந்துட்டாரே. இந்த மக்கள் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் சொல்லி எண்ணி பார்த்தா அவன் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். நான் சொல்லுறேன், அப்படிப்பட்ட ஆச்சரியம் இன்னைக்கு நம்மையும் நிரப்பணும். நம்ம நிரப்புமானால் நான் சொல்லுகிறேன், தாவீதை பார்க்கிலும் அதிகமாய் நம் கர்த்தரை துதிக்கிறவர்களாக மாறிவிடுவோம். ஆமென். தாவீதுக்கு இந்த பாக்கியம் கிடையாது. இயேசு அவன் உள்ளத்துக்குள்ள வரல. அந்த நாட்கள்ல தேவ பிரசன்னம் பெட்டி மேலதான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இயேசு நமக்குள்ள நினைச்சிட்டாரு, வந்துட்டாரு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? தாவீதை பார்க்கலும் பாருங்க, மகா ஆர்ப்பரிப்போடு நம் கர்த்தரை துதிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. சங்கீதம் 50 23வது வசனம். சங்கீதம் 50:23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். எல்லாரும் சொல்லுவோம், ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திரம் வேற, ஸ்தோத்திர பலி வேற. தெரியுமா? கவனிங்க. ஸ்தோத்திரன்றது அது தேவன் நமக்கு சில நன்மைகள் செய்யும்போது, தேவனுடைய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கிடைக்கும் போது தானா வந்துடுது ஸ்தோத்திரம், இல்லையா? ஒரு நல்ல திருமணம் நடந்துருச்சுன்னா திருமண வீட்டார் எல்லாரும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு நல்ல குழந்தை பிறந்துருச்சுன்னா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு புது வீடு கட்டி பிரதிஷ்டை பண்ணிட்டா அன்னைக்கு பிரதிஷ்டை நாள் முழுவதும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஸ்தோத்திரம் தான், இல்லையா? ஒரு வேலை கிடைச்சிருச்சு, நல்ல வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா பாருங்க, ஸ்தோத்திரம் தானா வருது. இது கர்த்தருடைய நன்மைகள் நமக்கு வந்து கிடைக்கும் போது, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்கும் போது பாருங்க, ஸ்தோத்திரம் தானாய் வருகிறது. ஆனால் ஸ்தோத்திர பலி தானா வராது. பலி வந்து வித்தியாசம், இல்லையா? பழைய ஏற்பாட்டில் எப்படி பலி செலுத்தினாங்க? ஆடு மாடுகளை பிடிச்சிட்டு வந்து பலி செலுத்தினாங்க. நான் கேட்குறேன், ஆடு மாடுகள் ஓசையில் வந்துச்சா? ஆடு மாடுகள் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க. காசு கொடுத்து கரையும் கொடுத்து வாங்கிட்டு வந்து பலியிட்டாங்க. தேவனுடைய மக்களை கவனிங்க. அதே போல இந்த ஸ்தோத்திர பலியிலையும் ஒரு கிரயம் இருக்கிறது. என்ன கிரயம்னா, இன்னும் ஒன்றும் நடக்கல, இன்னும் நம்ம எதிர்பார்க்கிற நன்மைகள் நமக்கு வந்து கிடைக்கல, இன்னும் சுகத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், ஆனால் சுகம் கிடைக்கல.
பண விஷயத்துல ஒரு பெரிய விடுதலைக்காக ஜெபிச்சிட்டு இருக்கிறோம், எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா அந்த விடுதலை இன்னும் வரல. நாம் எதிர்பார்க்கிற நன்மைகள் இன்னும் வந்து சேரல. ஆனாலும் பலியிட வேண்டும். என்ன பலி? ஸ்தோத்திர பலி. ஆண்டவரே, நீர் இந்த நன்மையை செய்ய வல்லவராயிருக்கிறீர், நீர் இந்த விடுதலையை கொடுக்க வல்லவராயிருக்கிறீர், நீர் இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வர வல்லவராயிருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கர்த்தரை நம்ம வந்து துதிக்கும் போது என்ன பண்றோம்? ஸ்தோத்திர பலியிடுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. ஸ்தோத்திர பலி, அதுக்குள்ள ஒரு கரையும் இருக்கிறது. ஒரு பிரசங்கியார் இப்படி சொன்னார், எரியோ கோட்டை இடிஞ்சு விழுந்த பிறகு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆர்ப்பரியுங்கன்னு சொன்னா எல்லாரும் ஆர்ப்பரிப்பாங்க இல்லையா? ஆனா எரியோ கோட்டை மலை மாதிரி நின்றுட்டு இருக்குது. ஆர்ப்பரியுங்கள் சொன்னா யார் ஆர்ப்பரிப்பா? விழும் என்று எதிர்பார்த்து விசுவாசிக்கிறவர்கள் தான் ஆர்ப்பரிப்பார்கள் இல்லையா? விழுந்த பிறகு ஸ்தோத்திரம் பண்றது சாதாரண ஸ்தோத்திரம், நிற்கும் போதே ஸ்தோத்திரம் பண்றது ஸ்தோத்திர பலி. தேவனுடைய மக்களே, உங்க வாழ்க்கையிலையும் சில தடைகளை பிசாசு நிறுத்தி வச்சிருக்கிறான் மலை மாதிரி. இது நீங்காது, இது நடக்காது, இந்த தடை இருந்துட்டே இருக்கும், முன்னேற்றம் உண்டாகாது அப்படின்றதான் அவனுடைய செய்தி. ஆனா நீங்க என்ன சொல்லணும்? சைலன்ஸ் பண்ணணும், அவனை வாயை மூடணும். வாயை மூடிட்டு, பிசாசனுடைய வாயை மூடிட்டு நீங்க வாயை திறக்கணும். கர்த்தர் இந்த கோட்டையை இடிச்சு தள்ள வல்லவராயிருக்கிறார். என்னால முடியாது, கர்த்தரால முடியும். கர்த்தர் இந்த காரியத்தை வாய்க்க செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் இந்த நன்மையை கொண்டு வர வல்லவராயிருக்கிறார். இருக்கிறீங்களா? பாருங்க, அப்படி கர்த்தரை நாம் துதிக்கும் போது, கர்த்தரை அப்படி நாம் ஸ்தோத்திரிக்கும், ஸ்தோத்திர பலியிடுகிறோம். ஸ்தோத்திர பலியிடும் போது பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவைப்படுத்துகிறவன். தன் வழியை செவைப்படுத்துகிறவன் என்ன? தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவன். வாழ்க்கை எப்போ மாறும்? வாய் மாறும்போது தான் வாழ்க்கை மாறும். தேவனுடைய மக்களே கவனிங்க, வாய் பிரதானமான ஒரு பங்கு வகிக்கிறது. வாழ்க்கை மாறணும். சிலர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, சிலர் எப்படி இருக்கிறாங்கன்னா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்களாகவே இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆலயத்துக்கு வருவாங்க, பைபிளையும் கையில் வச்சிருப்பாங்க, ஆனால் மாறவே மாட்டாங்க. ஆண்டவரே, என் புருஷனை மாற்றும் ஆண்டவரே, என் பிள்ளையை மாற்றும் ஆண்டவரே. சில ஐயாமாரு, என் மனைவியை மாற்றும் ஆண்டவரே. சில ஆட்கள், எங்க மாமியாரை மாற்றுங்க ஆண்டவரே, அவங்கள மாற்றுங்க. அப்ப நீங்க கர்த்தர் நீ தான் மாறணும். நீ மாறிட்டன்னா எல்லாம் மாறிடுவாங்க. இருக்கிறீங்களா? இதுதான் வழியை செவைப்படுத்துவது, வாயை துதிக்கிற வாயா மாத்துறது. அருமையானவர்களே, நம்முடைய வாய் கர்த்தரை துதிக்கிற வாயாக மாறும்போது, ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்கும் போது, கர்த்தர் சொல்லுகிறாரு, தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு கர்த்தருடைய ரட்சிப்பை காண்பிப்பேன், விடுதலை உண்டாகும். பாருங்க, ரட்சிப்பு எல்லா ஆசீர்வாதங்களையும் உள்ளடக்கியது. அப்ப கர்த்தரை நாம வந்து ஸ்தோத்தரிக்கும் போது தேவனுடைய ரட்சிப்பின் ஆசீர்வாதங்கள் நம்மளை வந்து சூழ்ந்து கொள்கிறது. நாம் எதிர்பார்க்கிற அந்த கர்த்தருடைய விடுதலையும் ரட்சிப்பும் நம்முடையதாக மாறிவிடுகிறது. எத்தனை அருமையான பாருங்க ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. கர்த்தரை துதிக்கிற வாயாக மாற்ற வேண்டும். கடைசியாக யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், யோனா 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். நானோவெனில் என்ன சொல்றான்? மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனா என்னை பற்றி சொல்லிடுறேன் அப்படிங்கிறான். நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ரட்சிப்பு கர்த்தருடையது. 10வது வசனம், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. கவனிச்சிங்களா? யோனா மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறான். பெரிய பாஸ்டர் அருமையா சொல்லுவாரு, மீன் வயிறு 5 ஸ்டார் ஹோட்டல் கிடையாது. நாத்தமும் அமிலங்களும் பாசிகளும் போட்டு படாத பாடு படுத்துது யோனாவை. கீழ்ப்படியாமை நிமித்தம் மீன் வயிற்றுக்குள்ள போய் சேர்ந்துட்டான். இப்போ 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா,
அவனோட பிரச்சனையவே சொல்கிறான். ஆனால் 9ஆம் வசனம் வந்த உடனே பிரச்சனையை சொல்கிறத நிறுத்திட்டு சொல்கிறான், துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன் ஆண்டவரே, ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திர பலியை செலுத்த ஆரம்பிக்கிறான். அப்படி ஸ்தோத்திர பலியை செலுத்தும் போது அவனே சொல்றான், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு கர்த்தருடைய ரட்சிப்பை காண்பிப்பேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்குது. பார்த்தீங்களா? அது அப்படியே இங்கே யோனாவுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். கவனிங்க, யோனா கதை ரொம்ப அற்புதமான ஒரு கதை, வேதத்திலேயே ரொம்ப அற்புதமான ஒரு கதை. ஒரு அம்மா ஒரு இடத்துல சுவிசேஷம் சொல்லிட்டு இருந்தாங்களாம். அப்போ அங்கே ஒருத்தன் இங்கர்சால்னு ஒருத்தன் வந்தானா. வந்து அவன் கிறிஸ்துவுக்கு விரோதமானவன். அவன் இந்த அம்மாவை போட்டு கேள்வி கேட்டுட்டு இருந்தானா, நீ என்ன இயேசுநாதருக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லி. ஆமாம், நான் இயேசுநாதருக்கு ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா. உடனே அவன்கிட்ட கேட்டானா, இந்த பைபிளில் யோனான்னு ஒரு கதை இருக்குதே, அதை நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டானா. ஆமாம், நான் விசுவாசிக்கிறேன். ஒரு மனுஷனை ஒழுங்கு செய்ய ஒரு மீன், அதெல்லாம் நீ விசுவாசிக்கிறேன்? ஆமாம், நான் விசுவாசிக்கிறேன். உடனே கேட்டானா, எப்படி நீ அதை விசுவாசிக்கிற அப்படின்னு சொல்லி. எனக்கு பைபிளில் போட்டுருக்கு, நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் நான் பரலோகத்தில் போய் யோனாவை கேட்பேன், எப்படிப்பா விழுங்குச்சு உன்னைய அப்படின்லாம் நான் பரலோகத்தில் போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னு. பாருங்க, இவன் சொன்னானா, யோனா பரலோகத்தில் இல்லைன்னா அப்படின்னு சொல்லி கேட்டானா. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, அப்போனா நீங்கள் போய் கேட்டுக்கங்க அவன்ட்ட. பரலோகத்தில் என்ன நரகத்தில் இருப்பான், நீ அங்கே தானே போற, போய் கேட்டுக்கோங்க. கவனிங்க, நாம் அப்படியே விசுவாசிக்கிறோம் இல்லையா? பில்லி கிரஹாம் சொல்றாரு, பைபிள் என்ன சொல்லுதோ நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். மீன் யோனாவை விழுங்குச்சின்னு சொன்னாலும் நான் விசுவாசிக்கிறேன், யோனா மீனை விழுங்குனான்னு சொன்னாலும் நான் விசுவாசிக்கிறேன். ஹலோ, மீன் வயிற்றுக்குள்ள இருந்துட்டு ஜெபம் பண்றான், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லி என்ன செய்யறான், ஜெபம் பண்ணுகிறான். அற்புதமான விடுதலை வந்தது. பாருங்க, 10வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை எங்க கக்குச்சு, கரையில கக்குச்சு. நல்லா கவனிங்க, சில நேரங்கள் அப்படியே வாசிட்டு போயிடுறோம், யோசிக்கிறது இல்லை நம்ம. ஆனால் யோசித்து பாருங்க, இங்கிலீஷில் பார்த்துக்குது ட்ரை லேண்டு, அந்த உலர்ந்த தரையில கக்குச்சான். ஒரு பெரிய மீன் யோனாவை உலர்ந்த தரையில கக்கணும்னா அது எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கணும் யோசித்து பாருங்க. கரை பக்கத்துல வரவே வராது, பெரிய மீன்கள் வரவே வராது. கர்த்தர் சொல்லிவிட்டாரு, யோனாவை நடுத்தண்ணில கக்கி விட்டு போயிடாத, செத்து போயிடுவான், அவனை ட்ரை லேண்டில் கக்கு அப்படின்னு சொல்லி. எவ்வளவு பிரயாசப்பட்டுச்சுன்னு தெரியல, ஆனா கரெக்டா யோனாவை தூக்கி கரையில் அணிஞ்சிருச்சு, வச்சிருச்சு. அற்புதமான விடுதலை வந்து விட்டது. அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறவர்கள், ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறவர்கள், அருமையானவர்களே, அற்புதமான ரட்சிப்பை காண்பார்கள். கர்த்தரை துதிக்கிறத கொஞ்சம் அக்ரவேட் பண்ணுங்க, அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுங்க, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறதுல தீவிரப்படுங்க. நான் சொல்லுறேன், பெரிய விடுதலையும் ரட்சிப்பும் உங்களுடைய வாழ்க்கையின் பங்காக மாறும். எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து கர்த்தாவே, எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிறீர், எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறீர், வாழ்க்கையின் மத்தியிலே இருக்கிறீர். கர்த்தாவே, எங்களை வழி நடத்துகிறீர், போதிக்கிறீர், போஷிக்கிறீர், பாதுகாக்கிறீர், பராமரிக்கிறீர், எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறீர். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வாக்கு பண்ணின நன்மைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ரிலீஸ் பண்ணி விடுகிறோம். எல்லா எரியவு கோட்டைகளும் இடிந்து விழுவதாக, எல்லா பிசாசுடைய தடைகளும் மறைந்து போவதாக. அற்புதங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம், ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம்,
ஆசீர்வதிக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. தாராதனில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இன்டர்நெட்ல பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. இதுமாக செய்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.